டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் இணைந்தால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலையும் உருவாக்க முடியும். காலம் சென்றாவது அவர்களுக்கு சில தீர்ப்புகள் வழங்கப்படுது இயற்கையாக. இளைய தலைமுறையின் அந்த அவர் மீது ஏற்பட்ட மோகத்தின் காரணமாகத்தான் அவருக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கு. கரூரில் நடைபெற்ற முதலாவது விஜயினுடைய பிரசார கூட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாமே மக்கள் மீது பல அதிருப்திகளை அங்கு ஏற்படுத்தி இருந்தது. இவர் ஒரு காலம் மக்கள் மத்தியில் இறங்கி போகிற தன்மைகள் எதுவுமே இல்லை. ஜனநாயக மன்றத்துக்கு இல்லை, நாங்கள் இந்த குடும்ப ஆட்சியை ஏற்றுக்கொள்ள இயலாது. இதே 2009 காலகட்ட பரப்பில் இந்தியாவில் பொது தேர்தல் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டம் மதியம் 12 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதா, அவர் இரவு 8 மணி ஆகியிருக்கிறது அங்கே செல்வது. மேடை பேச்சிலேயே அவர் திரைப்படங்களில் பேசுகிற மாதிரி தான் வசனங்களை பேசினார். நாங்கள் அண்ணாக்கு மனைவியாக இருந்துட்டு போவோம் என்றெல்லாம் சொன்னாக்கள் இருந்துச்சுன்னா, அவருடைய தொகுதியில் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார். 200 யூனிட் மின்சாரம் யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். கச்சதீவு மீட்டெடுப்பு என்பது நான் நினைக்கிறேன் இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடி அப்பால் எங்களுடைய மீனவர்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. எதிர்காலத்தில் இருக்கிற தேர்தல் களம் எங்களோட வடக்கு கிழக்கில் ஒரு பாரிய மாற்றத்தை உருவாக்கும். இதை இப்போ இருக்கிற கட்சி தலைமைகள் உணராவிட்டால் அது அவர்களுக்கு ஒரு மிக ஒரு பலவீனமாகத்தான் அர்த்தம். அவர்களை பொறுத்தவரையில் இனம் சார்ந்த கரிசனையே கனவேருக்கு இல்லை. தமிழக மக்கள் தொடர்ந்தும் மத்திய அரசுல வர்ற கட்சிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லினோம், உங்களுக்கு ஆதரவு இங்கு இல்லை. வணக்கம். கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் சமகால விடிய பரப்புகள் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், இந்த இந்தியா தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் அது எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜனநாயக முறையில் மக்கள் எதனை விரும்பி இருக்கின்றார்கள், அதே போன்று ஆளும் வர்க்கம் எவ்வாறு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது போன்ற பல சுவாரஸ்யமான விடயங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று நம்முடைய பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பகுதிகளிலும் பல விடயங்கள், அதாவது இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் மீண்டும் தோண்டப்பட்டிருக்கின்றது. அதில் பல மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிறு குழந்தைகள் உட்பட பெரியவர்களுடைய மனித எச்சங்கள் இந்த மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற அகழ்வு பணிகளின் போது எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மீண்டும் நாட்டில் எரிபொருளினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அதே போன்று இந்த அரசாங்கத்தின் மீதான சில குற்றச்சாட்டுகள், அதே போன்று இந்த $2.5 மில்லியன் முறைகேடு, இந்த முறைகேட்டுடன் தொடர்புடைய ஒரு அதிகாரியினுடைய மரணம் என்று பல விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினமும் இந்த கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதை கலியகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த இந்தியாவில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தேர்தல் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல பகுதிகளில் கட்டங்கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதில் நாங்கள் பார்க்கலாம், பல ஆளும் தரப்பு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு வங்கம், அதே போன்று மம்தா பானர்ஜி, அதே போன்று கேரளாவில் கூட ஆளும் வர்க்கம் பல தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலை பார்க்கின்ற பொழுது திராவிட கட்சிகள் பல பின்னடைவு சந்தித்திருக்கின்றன. அதே போன்று தமிழக வெற்றி கழகம் ஒரு பாரிய வெற்றியுடன் ஆட்சிப்பிடம் ஏறுவதற்காக இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், அதாவது இலங்கையில் பொறுத்தவரையில் இலங்கையில் நடைபெற்று முடிந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு ஒரு எதிர்பார்க்காத, அதாவது எல்லோரும் கூறினார்கள் இந்த அனுர அலை அடித்தது என்று. அதே போன்று இந்தியாவிலும் நாங்கள் பார்க்கலாம், விஜயினுடைய விஜய் அலை அடித்ததாக கூறுகின்றனர். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல், அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையில் ஜனநாயகம் என்று சொல்லப்படுவது மக்களால் தெரிவு செய்யப்படுகிற ஆட்சியாளர்கள் மக்களை ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறைதான். தேர்தல்கள் வரையறுக்கப்பட்ட காலங்களில் நடத்தப்படுவதற்கான காரணம்
அந்த ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் விடுகிற தவறுகள் அல்லது அவர்கள் ஆட்சியில் நல்லபடியாக மக்களை ஆளுகின்ற போது தொடர்ந்து ஆதரிக்கின்ற நிலப்பாட்டை எடுத்துக்கொள்வதற்கும் அல்லது அவர்களுடைய ஆட்சி தவறுகள் ஏற்படுகிற போது புரிதொரு ஆட்சியாளரை தெரிவு செய்வதற்குமாகத்தான் இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல் முறைமை வந்து உலகளாவிய ரீதியில் பேணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு புதிய கட்சியினுடைய அரசியலுக்கு புதிய முகமாக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். உண்மையில் அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் இந்த மாற்றம் என்பது எதிர்காலத்தில் அவருடைய தலைமையில் தமிழக மக்கள் எதிர்பார்த்த அந்த ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதில் மக்கள் தீர்ப்பாக அங்கு அமைய பெற்றிருக்கிறது. உண்மையில் கடந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக திராவிட மாடல் அரசியல் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக மாறி மாறி தொடர்ச்சியாக இருந்திருக்கிற போது அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை அங்கு அந்த மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே மக்கள் தீர்ப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மக்கள் தீர்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெற்றிக்குரியவர்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதிர்காலத்தில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் நான் நினைக்கிறேன் பல அரசியல் ஆய்வாளர்களை தோற்கடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 199% அரசியல் ஆய்வாளர்கள், ஊடகங்கள், கருத்து கணிப்பாளர்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் தவிடுபொடியாக்கி இருக்கிறது. ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிலருடைய கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு அங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் நீங்கள் ஏலவே குறிப்பிட்டது போல ஸ்ரீலங்காவிலும் கடந்த தேர்தலில் நடந்த சம்பவம். அதாவது இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பார்க்கிற போது அதாவது அரசியல் திருப்பம் என்பது அநேகமாக எல்லா நாடுகளிலும் உருவாகி கொண்டு இருக்கிறது. அது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியதொன்று. ஆனால் அந்த புதிய திருப்பத்துக்குள் வருகிற ஆட்சியாளர்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் பின்பற்றுகின்ற அல்லது மக்கள் எதன் அடிப்படையில் கடந்த கால ஆட்சியாளர்களை புறந்தள்ளினார்களோ அதே நிலைப்பாட்டை ஆட்சிக்கு வந்த பிறகு பின்பற்றுவார்களாக இருந்தால் அது மக்களுக்கு ஒரு பலத்த ஏமாற்றமாகத்தான் இருக்கும். இது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது ஓரளவு தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எதிர்வரும் காலத்தில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் நான் நினைக்கிறேன் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்பது உண்மையிலேயே அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 200 யூனிட் மின்சாரம் யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் அவர் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டி வரப்போகுது. எவ்வளவு தூரம் அந்த நிதியை எந்த வகையிலிருந்து கட்டப்போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்ததாக சீர்வரிசை கொடுக்க போகிறார். சீதனத்துக்கு தாலி ஒரு பவனில் 8 கிராம் சவரத்தில் கொடுக்க போகிறார். இப்படி இலவசங்கள் பெண்களுக்கு மாதாந்தம் 2500 ரூபாய் வழங்க போகிறார். இப்படியான இந்த நான் நினைக்கிறேன் 10க்கு அதிகமான அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் ஃப்ரீயாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே எவ்வளவு தூரம் இந்த விடயங்கள் சாத்தியப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரம் அவருடைய வெற்றி என்பது அவர் உறுதியாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. 108 ஆசனங்களைத்தான் அவரால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிற போது டிஎம்கே டிவிகே ரெண்டுக்கும் இடையிலே வாக்கு எண்ணிக்கையில் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட 17,34,000 வாக்குகள் தான் வித்தியாசப்படுகிறது. அநேகமாக டிஎம்கேயும் டிவிகேயும் சில தொகுதிகளில் நான் நினைக்கிறேன் திருப்பத்தூர் தொகுதியில் வந்து ஒரு வாக்கால் டிஎம்கே தோற்றிருக்கிறது. அதே போல பல தொகுதிகளில் ஒரு நூற்றுக்கணக்கான வாக்குகளால் தான் டிஎம்கே தோற்றிருக்கிறது. ஆகவே வாக்கு எண்ணிக்கையில் பார்க்கிற போது டிஎம்கே நெருக்கி கொண்டு தான் டிவிகே கிட்ட நிற்கிறது. ஆகவே இது மக்கள் தீர்ப்பாக இருக்கிறபடியால் எதிர்காலத்தில் எப்படி ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று தான் பார்க்க வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு ஜனநாயக மாற்றம் என்று தான் நாங்கள் பார்க்கலாமே ஒழிய ஈழத்தமிழர்கள்
எங்களுக்கு எப்படியான மாற்றங்கள் வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழக சட்டசபை தேர்தலில் பெற்ற வெற்றி நாங்கள் பார்க்கலாம். அதாவது இதற்கு முன்னர் கூட எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற திரை பிரபலங்கள் இவ்வாறு ஆட்சி தமிழகத்தை ஆண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விஜய் அவர்கள் முதலாவதாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தேர்தலில் முதல் கண்ட தேர்தலிலேயே இவ்வாறு ஒரு பாரிய வெற்றியை பெற்றிருப்பது இதற்கு முன்னர் நாங்கள் பார்க்கலாம். அதாவது எம்ஜிஆரினுடைய சாதனையை கூட அவர் முறியடித்திருக்கின்ற இந்த வாக்கு விகிதத்தில் இது எவ்வாறான, அதாவது இந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எதிர்கொள்கின்ற முதலாவது தேர்தலிலேயே இவ்வாறான ஒரு சாதனையை புரிவது, அதற்கு எவ்வாறான ஒரு செயற்பாட்டை அந்த கட்சி முன்னெடுத்திருக்க வேண்டும்? உண்மையாக டிஎம்கேயில் இருந்துதான் அந்த காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கேயை உருவாக்கினார். உண்மையிலே அவரை ஏடிஎம்கே உருவாக்கின ஃபர்ஸ்ட் டைமிலேயே அவர் முதல்வராக வந்திருந்தார். நீங்கள் குறிப்பிட்டது போல வாக்கு வீதத்தில், அதாவது இப்பொழுது தளபதி விஜயை விட அவர் பெர்சன்டேஜில் குறைவாக எடுத்திருந்தாலும் முதல் தடவையிலே அவர் முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அது உண்மையிலேயே அவருக்கு அந்த காலத்தில் அந்த மக்கள் திலகம் என்ற செல்வாக்கு, அவர் மக்கள் மீது கொண்ட கரிசனை, திரையுலகிற்கு அப்பால், திரைப்படங்களுக்கு அப்பால் மக்களுக்கு, ஏழைகளுக்கு வாரி இறைத்த அந்த உதவிகள், கொடைகள் எல்லாமே அவர் உண்மையிலேயே மக்கள் மனதில் ஒரு இடம் பிடித்த ஒரு தலைவராக இறுதி வரை இருந்தார். அவர் துரதிருஷ்டவசமாக அவருடைய நோய்வாய்ப்பட்டு அவர் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை ஒழிய, இல்லையென்றால் அவர், நான் நினைக்கிறேன், தொடர்ந்து பல காலம் உயிருடன் இருந்திருந்தால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும், எங்களுக்கும் பல நன்மைகள் அவரால் ஏற்பட்டிருக்கும். ஆகவே அது துரதிருஷ்டவசமாக அவருடைய இறப்பு அங்கு ஏற்பட்டது. அதே போல தான் நடிகர் விஜய் அவர்களும் இப்பொழுது இளைய தலைமுறை மத்தியில் அவர் ஒரு இடம் பிடித்தவராக நடிப்பு ரீதியாக மாறியிருக்கிறார். உண்மையாக நடிகர் விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது இளைய தலைமுறையின் ஆர்வத்தின் காரணமாக, இளைய தலைமுறையின் அந்த அவர் மீது ஏற்பட்ட மோகத்தின் காரணமாகத்தான் அவருக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே நடிகர் விஜய் அவர்களினுடைய அரசியல் பேச்சுகள், மேடை பேச்சுகளை பார்க்கிற போது அவ்வளவு ஆரோக்கியமான பேச்சுக்களாக இருக்கவில்லை. அவருடைய இயக்கிய தரப்பு எழுதி கொடுத்த பேச்சுக்களைத்தான் பேசியதை பல இடங்களில் காணக்கூடியதாக இருந்தது. பல ஊடகங்கள் கேட்கிற கேள்விக்கு அவரால் மறுமொழி சொல்ல முடியாமல் கூட தத்தளிக்கின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. அவ்வாறான சூழலில் அவரால் கவர்ச்சிகரமான அந்த நடிப்பும் அந்த இளைய தலைமுறை அவர் மீது கொண்ட மோகமும் தான் அவருக்கு வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கான காரணம். தமிழகத்தை பொறுத்தவரையில் பல நண்பர்கள் சொன்னார்கள், அதாவது இளையோர் வீடுகளில் வயது முதிர்ந்தவர்கள் எல்லோருக்கும் சொல்லி இருப்பதாக, கட்டாயம் சொல்லி இருப்பதாக, நீங்கள் எல்லோரும் விசிலுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும், அதாவது டிவிகேக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி பிரசாரம் செய்ததாக. அதை அடிப்படையாக கொண்டு தளபதி விஜய் அவர்களும் பிரசார மேடைகளில் பேசியிருந்தார், ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறான் என்று சொல்லி. ஆகவே அது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அந்த அவருடைய அந்த பேச்சு நிரூபணமாகி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயம், திமுக ஆட்சியாளர்கள் மீது ஏற்பட்ட அதிருப்தி, அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஊழல், அதாவது உண்மையில் சாராய போத்தலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வைத்து ஒரு நடத்திய அந்த பெரிய ஒரு செயல்பாடு, திமுக ஆட்சியில் நடந்த அந்த செயற்பாடு பெரிய அளவில் ஒரு விமர்சனமாகி இருந்தது. அதை மாத்திரமல்ல, கரூரில் நடைபெற்ற முதலாவது விஜயினுடைய பிரசார கூட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாமே மக்கள் மீது பல அதிருப்திகளை அங்கு ஏற்படுத்தி இருந்தது. ஊடகங்கள், அவர்களுடைய எதிர் ஊடகங்கள் அதை மறைமுகமாக விமர்சித்திருந்தாலும் அங்கு அது அவ்வளவு தூரம் நல்லதாக பார்க்கப்படவில்லை. ஆகவே இளைய தலைமுறை மீது ஏற்பட்ட மோகமும் திமுக ஆட்சியாளர்கள் மீது ஏற்பட்ட அதிருப்தியும் தான் ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கான காரணமாக இருந்திருக்கு. இந்த மாற்றத்தை அவர் தனித்து நின்றபடியால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் கூட்டு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருந்தால், ஒன்றில் அதாவது மத்திய அரசாங்கத்தின் பிஜேபியோடையோ அல்லது காங்கிரஸோடையோ கடந்த கால எதிரணியில் இருக்கிற, இப்பொழுது எதிரணி இருக்கிற அகில இலங்கை காங்கிரஸோடு அவர் கூட்டணி வைத்திருப்பாராக இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும் என்று தான் சொல்லப்படுகிறது. அது முடிவை பார்க்கிற போது உண்மையும் கூடத்தான்.
ஏனென்றால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆசனங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாடு இளைய தலைமுறையில் ஏற்பட்ட மாற்றம்தான். உதாரணமாக ஸ்ரீலங்காவில் ஏகேடி எப்படி இளைய தலைமுறையினால் கவரப்பட்டு ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகினாரோ, அதாவது அன்றகுமார அரசாங்கம் உண்மையில அதிகப்படியான ஆசனங்களை பெறுவார் என்று யாருமே அந்த நேரம் சொன்னது கிடையாது. பல ஊடகங்கள் அவர் தொங்கு பாராளுமன்றத்துக்குள் தான் தள்ளப்படுவார் அப்படியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், இந்த கிரவுண்ட் லெவலில் இளைய தலைமுறை தங்களுடைய பெற்றோருக்கும் அந்த நேரத்தில் உண்மையில் என்னுடைய சக ஆசிரியர் கூட சொன்னார், சார் என் மகன் சொல்கிறான் நீங்கள் ஏகேடிக்கு தான் கட்டாயம் போடணும், அதுதான் மாற்றம் பெறும்னு சொல்லி. அப்போ தன்னால் அதை என்ன செய்கிறதுன்னு தெரிய முடியாமல் தன்னுடைய பழைய நிலப்பாடுகள் எல்லாத்தையும் கையை விட்டு மகண்ட சொல்லுக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு சொல்லி. இதுதான் இந்திய தமிழகத்திலேயும் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் அங்கு தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு அதிகப்படியான ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்திருக்கு. திராவிட கழகங்கள் 5 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி அமைத்து கொண்டிருந்தன திராவிட கழகங்கள். ஆனால் இந்த திராவிட கழகங்கள் நாங்கள் பார்க்கலாம், திராவிட கழகங்களுக்கு என்று இலங்கையில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அல்லது அந்த கட்சிகளுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கும். இந்த திராவிட கழகங்களுக்கான வாக்கு வங்கி, அதாவது அவர்கள் நம்பி இருந்திருப்பார்கள், ஒன்றில் திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வரும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒன்று தான் ஆட்சிக்கு வரும். நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது பலருடைய கருத்து கணிப்புகள் பொய்த்து ஒரு சிலருடைய கருத்து கணிப்புகள் மெய்த்திருக்கின்றனர். எனவே இந்த திராவிட கழகங்கள் நீங்கள் கூறியது போன்று, அதாவது இந்த திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று. ஆனால் இந்த திராவிட கழகங்கள் இந்த தேர்தலில் இருந்து எவ்வாறான படிப்பினைகளை கற்றுக்கொண்டு அடுத்த தேர்தலை தங்களுக்கு தயார்படுத்த வேண்டும்? உண்மையிலே இது இந்திய தமிழக தேர்தலை பொறுத்தவரையில் தொகுதி வாரி தேர்தல், ஸ்ரீலங்காவில் இருப்பது போன்ற விகிதாசார முறை தேர்தல் அல்ல. தொகுதி வாரியில் ஒரு வாக்கால் கூட ஒரு வாக்கினால் வெல்லப்படுபவர் தான் அங்கு தீர்மானிக்கப்படுகிற எம்எல்ஏயாக தீர்மானிக்கப்படுகிறார். ஆகவே அதான் திருப்பத்தூரில் நடந்தது. ஒரு வாக்கினால் தான் தாவேகாவினுடைய உறுப்பினர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் வேட்பாளர். ஆகவே இந்த நிலப்பாட்டில் வாக்கு சரிவென்பது இந்த தேர்தலில் திமுகவை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு இல்லை. அதாவது சதவீத கணக்கில் வாக்கு எண்ணிக்கையில் பார்க்குற போதே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இடையிலே வித்தியாசம் 17,34,000 வாக்கு தான் வித்தியாசப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வாக்குத்தான் டிவிகேயை தீர்மானிச்சிருக்கு. டிஎம்கேயை வெளியில் 2வது நிலைக்கு தள்ளி இருக்கு. ஆகவே இந்த வாக்கு வங்கி அதிருப்தி என்பது ஒரு குறிக்கப்பட்ட மக்கள் மீது ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அந்த சரிவு அங்கு உருவாகி இருக்கு. ஆகவே இந்த சரிவு ஏடிஎம்கேயை பொறுத்தவரையில் அது ஜெயலலிதா அம்மையாரினுடைய இறப்புக்கு பிறகு கட்சிக்குள் ஏற்பட்ட பல முரண்பாடுகள், தலைமத்துவங்களில் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகள், இப்போ இருக்கிற தலைமத்துவம், அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அதாவது கீழிறங்கல் தன்மை, அவர் ஒரு காலம் மக்கள் மத்தியில் இறங்கி போகிற தன்மைகள் எதுவுமே இல்லை. அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து அரசியல் செய்பவராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதால் மக்களை கவரக்கூடிய மாதிரியான அல்லது தற்போது இருக்கிற இளைய தலைமுறையை கவரக்கூடிய மாதிரியான தலைமைத்துவம் அது இல்லை. அதே நேரம் அங்கே இருப்பவர்கள் எதிர்முகங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிற, உதாரணமாக நீண்ட காலமாக அந்த கட்சியில் இருந்த பதில் முதலமைச்சராக இருந்த நிதியமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் எதிர் முகாமுக்கு மாறினது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் அதில் கொஞ்சம் குழப்பங்களை உருவாக்கி இருக்கு. அதில் மக்களுக்கு நம்பிக்கைத்தன்மை இழக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக இளைய தலைமுறை, அதாவது அரசியல் என்பது காலத்துக்கு காலம் கால நீரோட்டத்துக்குள்ள மாறிக்கொண்டிருக்கைக்குள்ள மக்கள் மனங்களில் எப்படி மனநிலைகள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்சியாளர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். அதை விட ஆட்சியில் உண்மையில் ஊழல் இருக்கக்கூடாது. ஊழல், பக்கச்சார்பு, மற்றது குடும்ப ஆட்சி என்றதை ஒரு காலமும் யாருமே தொடர்ந்து விரும்பக்கூடாது. அது எல்லாம் மன்னர் ஆட்சியோட முடிவுக்கு வந்துட்டு.
ஜனநாயக மன்றத்துக்கு இல்லை நாங்கள் இந்த குடும்ப ஆட்சியை ஏற்றுக்கொள்ள இயலாது. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் குடும்ப ஆட்சி என்று ஒன்று வந்து தான் நாங்கள் ஒரு பேர் அழிவை சந்திச்சினாங்க. இன்றைக்கு ராஜபக்ச குடும்பம்தான் இந்த நாடு உண்மையிலே ஊழலுக்குள்ள தள்ளப்படுறதுக்கும் பேர் அழிவை சந்திக்கிறதுக்கும் அரசியல் கலாச்சாரம் சீரழிந்து போகிறதுக்கும் ராஜபக்ச குடும்பம் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதால தான் நாங்கள் இந்த நூற்றாண்டில் ஒரு பாரிய இன அழிவை சந்தித்த இனமாக நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பேசுகிற இந்த காலம்ன்றது எங்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய இனப்படுகொலையை சந்தித்த இனம் நாங்கள். இன்றைக்கு அந்த இனப்படுகொலைக்கு தீர்வில்லாமல் இன்றைக்கு 17 ஆண்டுகளாக நாங்கள் மிக வேதனையோட கடந்து கொண்டிருக்கிற காலம். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடணும். இதே 2009 ஆண்டு காலகட்ட பரப்பில் இந்தியாவில் பொது தேர்தல் நடந்து கொண்டிருந்தது. பொது தேர்தலில் தமிழகத்தில் அதாவது அன்றைய மத்திய ஆட்சியாளராக இருந்தது சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் அரசுக்கு மிக பக்கபலமாக இருந்தது இந்த டிஎம்கே திமுக. அன்று அதாவது நடப்பினமாக இருந்த தலைவர் கருணாநிதி தலைமையிலான டிஎம்கே தான் அதுக்கு பக்கபலமாக இருந்தது. 40 ஆசனங்களை வென்றிருந்தார்கள் பொது தேர்தலில். வன்னியில் நானும் அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். மக்களும் தமிழீழ விடுதலை புலிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகமே சூழ்ந்து எங்களை நெருக்கடிக்குள்ள உள்ளாக்குற நேரம் தமிழக அரசினுடைய அந்த 40 சீட்டும் அந்த சோனியா காந்தியின் திருப்பத்துக்குள்ள சோனியா காந்தி ஒரு திருப்பத்துக்குள்ள கொண்டு வருமாண்டு ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக அந்த 40 சீட்டும் எந்த விதமான ஈழத்தமிழர் பற்றிய கதையும் இல்லாமல் நிபந்தனையும் இல்லாமல் சோனியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. தொடர்ந்து எங்களை அழிச்சு கொண்டிருந்த சோனியா காந்திக்கு அதுக்கு இன்னும் பக்கபலமாக அது வெளிச்சேர்த்தது. அதனால நாங்கள் ஒரு பாரிய இன அழிவை சந்திக்கிற அந்த சூழல் அங்கு உருவானது. இன்றைக்கு அந்த வேதனையில தொடர்ச்சியாக எங்களை மக்கள் திமுக மீது நிறைய கோபம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அதே அன்று செயல் தலைவராகத்தான் இருந்தவர் இன்று இந்த தேர்தல் சட்டசபை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவர் தலைமத்துவத்தை இழந்திருக்கிறார். ஆகவே காலம் சென்றாவது அவர்களுக்கு சில தீர்ப்புகள் வழங்கப்படுது இயற்கையாக. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் ஜனநாயக ஆட்சி என்று வருகிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களோட மனச்சாட்சிக்கு அமைவாக கொடுத்த வாக்குறுதிகளையும் அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற வேண்டும். இது இன்றைக்கு இப்போ வந்திருக்கிற ஆட்சியாளர் அன்றகுமாரவுக்கும் பொருந்தும், தமிழகத்தில் இப்போ வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கும் இது பொருந்தும். சரி, நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த தமிழக தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த கரூர் விவகாரம் அதில் பலர் பலியான சம்பவம் இது விஜய்க்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை திராவிட கழகங்கள் கையில் எடுத்திருந்தன கரூர் விவகாரத்தை. ஆனால் அதில் விஜய் கூட தளர்ந்திருந்தார் இந்த கரூர் விவகாரத்தின் பின்னர். அதனை எவ்வாறு விஜய் எவ்வாறு அதனை பயன்படுத்தினார், திராவிட கழகங்கள் அதனை எவ்வாறு கையாண்டன? உண்மையில் அந்த கரூரில் நடைபெற்ற சம்பவம் அந்த விஜய் அந்த கூட்டத்துக்கு செல்லுகின்ற நேரம் தாமதித்தபடியாலும் அந்த கூட்டத்தினுடைய ஒழுங்கமைப்பில் ஏற்பட்ட தவறின் காரணமாகவும் தான் அந்த சம்பவம் ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டது. உண்மையில் அவர் உரிய நேரத்துக்கு செல்லவில்லை. நான் நினைக்கிறேன் அந்த கூட்டம் மதியம் 12 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதா, அவர் இரவு 8 மணி ஆகியிருக்கிறது அங்கே செல்வதற்கு. ஆகவே அங்கு அப்படி அவர் செல்றதுக்கான நேரங்கள் காலதாமதித்தாலும் அவ்வளவுக்கு அங்கு அந்த இறப்புகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 42 பேருக்கு அதிகமானோர் அங்கு இறந்திருந்தார்கள். அப்போ அப்படியான அந்த இறப்புகள் ஏற்படுவதற்கான பின்னணியில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது என்றுதான் ஊடகங்களில் பேசப்பட்டது. ஆனால் அதில் பலர் அது விஜய் மீது அந்த குற்றங்களை முழுமையாக அவர்கள் போட்டிருந்தார்கள். உண்மையிலே அதில் அந்த விடயத்தில் அவருக்கு அனுபவம் இல்லை. விஜயை பொறுத்தவரையில் நான் ஏலவே சொன்னது போல அவருடைய மேடை பேச்சுகளை பார்க்கிற போது அவர் அரசியலுக்குரிய அனுபவசாலி இல்லை. அவர் ஒரு மேடை பேச்சிலேயே அவர் திரைப்படங்களில் பேசுகிற மாதிரி தான் வசனங்களை பேசினார். ஆகவே அவருக்கு உண்மையிலே இருக்கிற ஒரு அதிர்ஷ்டம் தான். இது ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்து அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் அவர் கையாண்ட விதங்கள் எல்லாமே மக்கள் அவரை குறை சொல்லக்கூடிய மாதிரி தான் இருந்தது. அந்த சம்பவம் நடந்தவுடன் அவர் ஓடி ஒழித்திட்டார். அவர் உண்மையிலே வைத்தியசாலைக்கு சென்றிருக்க வேணும், அந்த காயப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக போயிருக்கும். அவர் ஓடி ஒழிச்சிட்டார். ஊடகங்களுக்கு முன்னாலே ஒன்றுமே கதைக்கு இல்லை.
ஆகவே அவருடைய அந்த நிலைமை உண்மையிலே மிக ஒரு பரிதாபகரமாகத்தான் இருந்தது. நானும் ஊடகங்களில் பார்க்குற போது உண்மையிலே அவர் ஒரு அந்த தலைமத்துவத்துக்கான ஒரு மச்சுவட் இல்லாத ஆள் மாதிரி தான் அந்த இடத்துல இருந்திருந்தார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு வாக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கடந்த ஆட்சியாளர்கள் அதை விட மோசமாக அந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். அதுதான் அங்கே இருக்க சொல்லப்படுகிற செய்தி. அந்த தேர்தல் புள்ளடியில் சொல்லப்படுகிற செய்தி அதுதான். அதை விட இம்முறை இந்த தேர்தலில், தமிழக தேர்தலில் கடந்த காலங்களில் இந்த இறந்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லாருக்குமான வாக்குகள் எல்லாமே வலித்து துடைத்து எடுக்கப்பட்டு, அதாவது ஃபில்டர் பண்ணப்பட்ட வாக்காளர்கள் தான் இம்முறை வாக்களிப்பில் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் அந்த தேர்தல் திணைக்களத்தால் லிஸ்டிலே இல்லாமல் செய்யப்பட்டதாக தரவுகள் வந்திருக்கு. அவ்வளவுக்கு கடந்த காலத்தில் இறந்தவர்களின் வாக்குகள் இல்லாதவர்களின் வாக்குகள் எல்லாம் இந்த 2 முகாங்களாலும் சேர்ந்து போடப்பட்டிருக்கு. அதாவது சேர்ந்து போட்டு தான் அவர்கள் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இம்முறை அப்படி அல்ல. இம்முறை வித்தியாசமாக அந்த இறந்தவர்கள் இல்லாதவர்களுடைய வாக்குகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு ஒரு ஃபில்டர் பண்ணப்பட்ட ஒரு வாக்கு புத்தகம் உருவாக்கப்பட்டு அந்த வாக்காளர் மத்தியில் தான் இந்த போட்டி உருவாகி இருக்கு. ஆகவே இது நான் நினைக்கிறேன் ஒரு மிக பலமான போட்டியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் கரூர் விடயம் பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கி இருந்தாலும், விஜயினுடைய பலவீனத்தை அதில் காட்டியிருந்தாலும், அதை தாண்டி அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் என்னை பொறுத்தவரையில் அது கடந்த கால ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பலவீனம் தான் காரணம். இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது விஜய்க்கு பாதகமான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று நாங்கள் பார்த்தது போன்று இந்த கரூர் விவகாரம், அதே போன்று இந்த திரிஷாவினுடைய விவகாரம், அதே போன்று விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம் என்று அவருக்கு எல்லோரும் பொறுத்தவரை, அதாவது இது விஜயினுடைய தேர்தலில் அவருடைய அரசியலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதனை நாங்கள் பார்க்கலாம், அதாவது திராவிட கழகங்கள் கூட இதனை ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொண்டிருந்த இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்பால் அவருடைய இந்த தனிப்பட்ட விவகாரங்கள் இதில், ஆனால் இதனை தமிழக வெற்றி கழகம் எவ்வாறு எதிர்கொண்டிருக்கிறது? நான் நினைக்கிறேன் இந்த விஜயினுடைய விவகாரம் என்பது சினிமாவில் இந்த கிசுகிசுப்பு என்பது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் பார்க்கிறார்கள் சினிமாவை பொறுத்தவரை. அதே பாணியில் தான் இந்த இளைய தலைமுறை தமிழகத்தில் பார்த்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதைவிட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் இப்படியான கிசுகிசுப்போடு தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டவர். அந்த காலகட்ட பிறப்பில் அவருக்கும் எதிராக அப்படியான பல விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அவரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தார். அதே போல தான் நடிகர் விஜய் அவர்களுக்கும் மனைவி, அவருடைய பதிவு செய்யப்பட்ட மனைவி தானாக வந்து பல ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுத்திருந்தார், வழக்க பதிவு செய்திருந்தார். மகன் அவருக்கு எதிராக சில ஊடகங்களில் அறிக்கை கொடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் எல்லாம் பரவி கொண்டிருந்தது. அதைவிட பல பெண்கள் உண்மையிலே, அதாவது நாங்கள் அண்ணாக்கு மனைவியாக இருந்துட்டு போவோம் என்றெல்லாம் சொன்னாக்கள் இருந்துச்சுன்னா, இப்படியான ஒரு செயல்பாடுகள் மத்தியில் இது ஒரு நாகரிகமான சமுதாயம் பார்க்குற போது அது ஒரு அருவருப்பாகத்தான் இருக்கும். இப்படியான ஒரு நிலப்பாட்டில், அதாவது உண்மையில் ஒரு தலைவன் என்று சொன்னால் சொந்த சுய ஒழுக்கம் கட்டாயம் அவசியம். சொந்தமாக அவருக்கு சுய வாழ்வில் அவருக்கு ஒரு பொது வெளியில் அவர்கிட்ட சுய ஒழுக்கம் வந்து பாதிக்கப்படுது என்று சொன்னால் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போகும்ன்றது ஒரு கேள்விக்கு உள்ளாகுது. ஆனால் இந்த விஷயத்தில் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த காலத்தில் அப்படி ஒரு நிலப்பாடு இருந்திருக்குது. அதே போல் இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கும் அப்படி ஒரு நிலப்பாடு வந்திருக்குது. ஆகவே இவை எல்லாவற்றையும் தாண்டி அவரை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். சரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த இளைய தலைமுறையினுடைய தாக்கம் தமிழகம் மட்டுமில்லை, இந்தியாவில் நடைபெற்ற, கேரளாவில் நடைபெற்ற தேர்தல், அதே போன்று மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் கூட ஆளும் தரப்பை ஆட்டம் காண வைத்திருக்கின்றது. இது இனிவரும் தேர்தல்களில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை இந்த அதாவது தோற்ற தரப்பினர் கையாள வேண்டும்? நான் நினைக்கிறேன் இந்த தமிழக தேர்தலின் தோல்விக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறார், நாங்கள் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோம், மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் அவருடைய மகன் உதயநிதியும் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறார்,
ஆனால் உதயநிதி வந்து எம்எல்ஏ வெல்லப்பட்டிருக்கிறார். அவை சொல்லினோம் என்னென்று சொன்னால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியாக இந்த சட்டசபையிலிருந்து செயற்படுவோம்னு சொல்லி இது ஊடகங்களுக்கு சொல்லப்பட்ட அறிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் அது எதிர்காலத்தில் அவர்கள் அப்படி உறுதியாக செயற்பட போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இவர்கள் இப்படியான ஒரு உறுதிப்பாட்டை எடுத்து செயற்பட்டிருந்தால் இப்படியான ஒரு பலவீனம் அவருக்கு ஏற்பட்டிருக்க. உண்மையில் வந்து இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக கஷ்டப்பட்டு அவர் உண்மையில் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒற்றை மனிதனாக வந்து இந்த அரசியலை வளர்த்தெடுத்து அவர் சாகும் வரையும் அந்த பதவியில இருந்து கொடுத்துட்டு போனதை இவர் இடைப்பட்ட காலத்திலேயே இவரால் தக்க வைக்க முடியாமல் இப்போ தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அவருடைய தொகுதியில் 8,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆகவே அதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய அவருக்கு ஒரு அவமானம். அது ஒரு அவமானமாகத்தான் பார்க்கிறார்கள் அங்கு. ஏனென்று சொன்னால் ஒரு சிட்டிங் சிஎம் வந்து அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இது எவ்வளவு தூரம் எதிர்காலத்தில் தமிழகத்தில் அந்த தோற்கடிக்கப்பட்ட கட்சிகள் செயற்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரம் இங்கிருக்கிற ஆட்சி இந்த வெல்லப்பட்ட தரப்புகளினுடைய எண்ணிக்கை உண்மையிலே வந்து விஜய் அவர்களுக்கு எதிர்காலத்தில் கடும் நெருக்கடிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர் ஏலவே இப்பொழுது 108 ஆசனங்களுடன் இருப்பவர். 10 ஆசனங்களை எதிர் தரப்பிலிருந்து தான் எடுத்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரம் எந்த நேரங்களில் அந்த தரப்புகள் காலை வாரும் என்று தெரியாது, காலை வாரக்கூடிய சூழ்நிலைகளை மற்ற தரப்புகள் உருவாக்கும் என்று தெரியாது. அதே நேரம் இன்னொரு வகையில் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் இணைந்தால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலையும் உருவாக்க முடியும். அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. ஆனால் பொதுவாக சொல்வார்கள், அரசியலில் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை. ஆனபடியாலே எவ்வளவு தூரம் அது நடக்கும் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அப்படி ஒன்று நடந்தால் ஸ்டாலினுடைய குடும்பம் பெரிய அளவு நெருக்கடியில் தப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஊழல் விவகாரங்களுக்கு எல்லாம் அவர்கள் எதிர்காலத்தில் இன்றைக்கு ராஜபக்ச தரப்பு எதிர்கொள்வது போல எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே அந்த சூழலை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு சில வேளைகளில் அப்படி ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்வார்களாக இருந்தால் தளபதி விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் அங்கு உருவாகும். சரி, இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கலாம் சீமானின் உடைய கட்சி எந்த விதமான ஒரு வெற்றியையும் பெறாத ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பார்க்கின்ற பொழுது சீமானினுடைய பிரச்சாரங்கள் பல்வேறு இளம் சமூகத்தினர் அது மட்டுமல்லாது பழங்குடியின மக்களிடையும் கூட ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. ஆனால் ஏன் இந்த தேர்தல்களில் சீமானால் பிரகாசிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது? உண்மையிலே சீமானுடைய தோல்வி என்பது எங்களை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு ஒரு கவலையான தோல்விதான். ஏனென்றால் இன்று இருக்கிற தமிழக கட்சிகளுக்குள் வெல்லப்பட்ட கட்சிகளாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், அல்லது தலைவர்களாக இருக்கலாம், யாருமே எங்களை பற்றி இனி கதைக்க மாட்டார்கள். அது கடந்த கால வரலாறு சொல்லுகிற ஒரு விடயம். ஈழத்தமிழர்களை பற்றி தேர்தல் காலத்தில் மட்டும்தான் அவர்கள் ஏதாவது ஒன்று அந்த ஈழத்தமிழர்களை பற்றி கதைத்து ஒரு ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கதைப்பார்களே ஒழிய எதிர்கால ஆட்சிக்கு வந்தால் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் எந்த ஒரு உறுதியான முடிவும் அவர்கள் எடுக்க போறதில்லை. ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பிரச்சனைகளை கதைத்து கொண்டிருக்கிற ஒருவர். அவர் ஒரு ஒற்றை மனிதனாக அந்த சட்டசபைக்குள் போனால் தொடர்ந்தும் ஈழத்தமிழர் விவகாரம் பேசப்படும் என்று பலரும் எண்ணியவர்கள். அதில் நானும் அப்படி ஒரு எண்ணத்தை வைத்திருந்தவன். என்னென்னு சொன்னால் சீமான் ஒரு காலம் ஆட்சி பிடிக்க போவதில்லை. ஒரு சீமான், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் ஒரு எம்எல்ஏயாக சட்டசபைக்குள் போனால் இங்கிருக்கிற பிரச்சனைகளை அங்கு தொடர்ந்து அந்த சட்டசபைக்குள் ஒரு குரல் கொடுப்பவராக இருப்பார். எங்களுடைய பிரச்சனைகளை குரல் கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கு ஏதாவது ஒரு நெருக்கடி உருவாகிறதுக்கான சூழ்நிலையை அங்கு உருவாக்குவார் என்று நினைத்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடந்த தேர்தலில் அவர் எடுத்த வாக்குகளில் அரைவாசி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது விஜயினுடைய அந்த எழுச்சியோடு அலையோடு அலையாக அவருடைய வாக்கு வங்கிக்குரியவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள் என்றுதான்
இந்த முடிவுகள் செய்தி சொல்கின்றன. அவை இது ஒரு பரிதாபகரமான நிலைமை. உண்மையிலே 4 முனை போட்டி அங்கு உருவாகியபடியால் இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது சீமான் அவர்கள்தான். ஏனென்றால் அவர் டிபாசிட் இழந்திருக்கிறார். அதே போல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை கூட இப்போ இழக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறார். அதுதான் ஒரு மிக பரிதாபகரமான நிலைமை. ஆனால் அந்த பின்னடைவு என்பது தமிழக மக்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியவில்லை. உலகத்தில் பறந்து வாழ்கிற ஈழத்தமிழர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பின்னடைவு தான். ஏனென்று சொன்னால் எங்களை பற்றி தமிழகத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய அல்லது எங்களோட போராட்ட வரலாறுகளை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அங்கு பலவீனப்பட்டிருக்கிறது. ஆகவே சீமானுடைய பலவீனம் என்பது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்திருக்கு. இந்த பலவீனத்துக்கு முழு காரணம் இந்த 4 முனை போட்டி ஏற்பட்டு விஜய் என்கிற அலைக்கு பின்னால் இளையோர் திரண்டமை தான் முக்கியமான காரணம். கடந்த காலத்தில் உண்மையிலே சீமானுக்குரிய வாக்கு எல்லாம் இளையோருடைய வாக்குகள் தான் கூடுதலாக இருந்தது. இம்முறை துரதிருஷ்டவசமாக அவருடைய அந்த வாக்கு விஜய்க்கு கூடுதலான வாக்குகள், அவருக்கு அளிக்கப்படக்கூடிய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு தான் அளிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆனால் நாங்கள் பார்க்கலாம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் கூட கொண்டாடி இருக்கின்றார்கள். எனவே இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அது இலங்கை தமிழர் விடயத்தில் அல்லது இந்த மீனவர் விடயத்தில், ஏனென்றால் இது தேர்தல் காலத்தில் ஒரு பேசுபொருளாக இருந்த விடயம், எவ்வாறு கையாளுவார்கள்? நல்ல கேள்வி. இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிற தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் காலத்தில் கச்சதீவை தான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கச்சதீவு மீட்டெடுப்பு என்பது நான் நினைக்கிறேன் இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடி அப்பால எங்களுடைய மீனவர்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஆகவே அது எப்படி நடக்கப் போகிறது என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்படியான இந்த மீட்டெடுப்பு நாங்கள் எடுப்போம் என்று சொல்வது விஜய் மாத்திரமல்ல, பலரும் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த தேர்தல் கால ஜுல்லாக்களாக அது காற்றோடு காற்றாக பறந்திருக்கிறது. அதே நேரம் இங்கு யாழ்ப்பாணத்தில் டிவிகேனுடைய வெற்றிக்கான கொண்டாட்டம் என்பது அது ஒரு வகையில் அது நாங்கள் பிழையாக பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை, புதிதாக பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் அவர் நடிகர், அவருக்கான இங்கு ரசிகர் மன்றங்கள் இங்கு இருக்கிறது, ஏறவே இருக்கிறது. இது இன்று நேற்று அல்ல, கடந்த காலம். நான் நினைக்கிறேன் இந்த யுத்தம் வளர்றதுக்கு முதல், அதாவது விடுதலை போராட்டம் வந்து வீச்சு போடுறதுக்கு முதல் இங்கு நிறைய அதாவது எம்ஜிஆர் மன்றங்கள், சிவாஜி மன்றங்கள், நடிகர்களுக்கான மன்றங்கள் இருந்தது. எம்ஜிஆருக்கு நான் நினைக்கிறேன் அநேகமாக பல கிராமங்களில் இங்கு அந்த ரசிகர் மன்றங்கள் இருந்தது. ஆகவே அது சினிமா மோகத்தின் காரணமாக, அந்த படத்தில் ஏற்படுகிற ஈர்ப்பின் காரணமாக அவர்களுக்கான அந்த மன்றங்களை உருவாக்கி அவர்களை வாழ்த்துவது, கடந்த காலத்தில் அவருடைய படங்களுக்கு பால் பார்த்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அது உண்மையிலே அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல, அப்படி செய்திருக்கிறார்கள். அவை இம்முறையும் வந்து இந்த டிவிக்கு வென்றவுடனும் வெல்றதுக்கு முதலும் அவர்களுக்கான கட் அவுட்டுகள் வைத்து வெடிகள் கொடுத்து விசில்கள் ஊதி எல்லாம் செய்திருக்கணும். அது ஒரு குறிக்கப்பட்ட ஆக்கள் இருக்கத்தான் செய்யும் அதில். ஆனால் அது தவறில்லை. அது ஏனென்றால் அவர்கள் சினிமா மோகத்தின் கொண்ட ரசனையின் காரணமாக அதை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு வெற்றி என்பது யார் வெற்றி பெற்றாலும் நாங்கள் அதை வாழ்த்த வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இது மக்கள் தீர்ப்பு. ஆனால் அவர்கள் எதிர்காலத்தில் அந்த மக்களுக்கு சொன்னவற்றை செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். அதாவது நம்முடைய பகுதியில், அதாவது செம்மணி விவகாரம், மீண்டும் இந்த செம்மணி பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது சிறுவர்களினுடைய எண்பு தொகுதிகள் உட்பட பெரியவர்களுடைய எண்பு தொகுதிகள் மீண்டும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எவ்வாறான ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு இட்டுச் செல்லப் போகிறது? உண்மையில் அந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு விடயம். ஏனென்றால் இந்த அதாவது வந்து அகழ்வு என்பது மிக முக்கியமான ஒரு ஆதாரம். அந்த காலகட்ட பரப்பில் பெருந்தொகையான அப்பாவி தமிழ் மக்கள், சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரும்
திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. ஆகவே இந்த எடுக்கப்படுகிற தடயங்கள் எல்லாமே அதுக்கான உரிய வகையில் அந்த நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சகல தரப்புகளும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தில் செயற்பட வேண்டும். செயற்படாவிட்டால் இது ஒரு பேசு பொருளாக இருந்து அப்படியே மறைந்து போய்விடும். ஆகவே இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒரு வகையில் அந்த அகழ்வுக்கு நெருக்கடி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி எந்தளவு தூரம் இதற்கான உண்மை நீதியை வெளிக்கொண்டு வருவார்கள் என்பது பல சந்தேகங்கள் இருக்கிறது எல்லோர் மத்தியிலும். ஆனால் அந்த நெருக்கடிகளை தாண்டி எங்களுடைய தமிழர் தரப்பு சார்ந்த பிரதிநிதிகளும் சர்வதேச வல்லுநர்கள் அல்லது சர்வதேச அமையங்களை நாடி அவற்றின் ஊடாக அதை இணைந்து அதற்கான உண்மை நீதியை கண்டுபிடிக்க வேணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது அவர்களுக்கான உறவினர்கள் அவர்களுக்காக அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படியான சம்பவங்கள் இனி எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் மீது நடத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆவணப்படுத்தப்படும். சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த மேதின கொண்டாட்டங்கள், இந்த மேதின கொண்டாட்டம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளினுடைய மேதின கூட்டங்கள், அதில் அந்த மக்கள் எழுச்சி, அவர்களுடைய கருத்துக்கள் போன்ற விடயங்களில் இம்முறை இந்த மேதின கூட்டத்தில் கட்சிகள் பல இடங்களில் தங்களுடைய இந்த மேதின கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இந்த மேதின கூட்டம் நடந்ததன் பின்னர் நாங்கள் கதைக்கின்றோம் அந்த விடயத்தை. இதில் எவ்வாறான ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது? நல்ல விஷயம். மேதின கூட்டம் உண்மையிலே தமிழர் தாயக பகுதியில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இடத்தில் நடத்தியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆளாளுக்கு ஒவ்வொரு கொள்கை பிரகடனங்கள் வெளிவிட்டிருந்தார்கள். உண்மையிலே இது பல மக்களுக்கு ஒரு வெறுப்பாகத்தான் இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் மக்கள் எதிர்பார்த்த அரசாங்கம் அல்ல. மக்கள் எதிர்பார்த்த அரசாங்கம் ஊழலை கட்டுப்படுத்தக்கூடிய, இனவாதமற்ற, மதவாதமற்ற, அவர்கள் சொல்லுக்கேற்ற மாதிரியான ஒரு அரசாங்கமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்த அரசாங்கம் எல்லாவற்றிலும் இப்பொழுது தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கு. அரசாங்கத்துக்குள்ள நடக்கிற ஊழலே எப்படி அவர்கள் பித்தலாட்டமாக கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில், வெளியில் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிற சூழலில், வடக்கு கிழக்கு ரீதியாக உண்மையிலே வடக்கில் ஒரு பாரிய மேதின கூட்டமும் கிழக்கிலே ஒரு பாரிய மேதின கூட்டமும் தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தி இருக்க வேண்டும். நடத்தி இருந்தால் உண்மையில் அது அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல, சர்வதேசத்துக்கும் இந்த நாட்டின் மீது கர்சனை கொண்டுள்ள நாடுகள் மீதும் ஒரு தாக்கத்தையோ அல்லது ஒரு திருப்பத்தையோ உருவாக்கி இருக்கும். ஏனென்று சொன்னால், இவ்வளவு தூரம் இந்த ஆட்சியாளர்கள் இவ்வளவு வேலைகளை செய்வோம் என்று சொன்னவர்கள் எங்களுக்கு எதிராக இவ்வளத்தையும் நடத்துகிறார்கள் என்று அந்த மேதினத்தில் ஒன்றுபட்டிருக்கணும். ஒன்றுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த மேதின கூட்டம் வந்தது. ஆகவே அதை பயன்படுத்தி இருக்கணும். அதை துரதிர்ஷ்டவசமாக பயன்படுத்தவில்லை. அது ஒரு வேதனையான விஷயம். இது ஆளாளுக்கு ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு கூட்டத்தில் சொல்லப்படுது, அதாவது எங்களை ஆளுகிற தீர்வு வேண்டும் என்று, எங்களை நாமே ஆளுகிற தீர்வு வேண்டும் என்று. இன்னொரு கூட்டத்தில் சொல்லப்படுது நிறைவேற்று அதிகாரம் இல்லாத சமஷ்டி வேணும் என்று. இன்னொரு கூட்டத்தில் சொல்லப்படுது சுயாட்சி, அதாவது சுயநிர்ணயம், மரபு வழி தாயகம், தேசியம் உள்ளடங்கிய தீர்வொன்று வேணுமென்று. இன்னொரு அரங்கத்தில் சொல்லப்படுது கூட்டாட்சி வேணுமென்று. இன்னொரு அரங்கத்தில் தீர்மானம் சொல்லப்படுது சமஷ்டி வேணுமென்று. ஆகவே இதில் யார் யார் ஆளாளுக்கு ஒவ்வொரு கொள்கை பிரகடனங்களும் செயற்பாடுகளுமாகத்தான் அங்கு இருந்ததை ஒழிய ஒரு நிலைப்பாட்டை அங்கு வெளிப்படுத்தவில்லை. அது மக்களுக்கு சரியான வேதனை. பலர் கதைக்கிற போது சொன்னார்கள், உங்களுக்குள் மேதின கூட்டத்தில் ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த அரசாங்கத்துக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துகிற நாடுகள் மீது நீங்கள் கொடுக்க தவறி இருக்கிற போது எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் மக்கள் சம்பந்தமாக கர்சனை கொள்ளப் போகிறீர்கள் என்று. இது உண்மையிலே இந்த மேதினம் என்பது, கடந்த மேதினம் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் நடத்தினது. அவர்கள் ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள், தங்களுக்குள் ஒரு வாக்கு வங்கி உருவாகும், அப்படி உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள். இன்னும் இந்த தேர்தல் முடிவுகள், நான் நினைக்கிறேன் இந்த தமிழக தேர்தல் முடிவு எங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் கட்சிகளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேணும். இருக்கும்
இதை அவர்கள் ஒரு படிப்பனையாக எடுக்க வேணும், எதிர்காலத்தில் தங்களுக்கு என்ன நடக்க போகுது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இருக்கிற தேர்தல் களம் எங்களோட வடக்கு கிழக்கில் ஒரு பாரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. அதற்கான ஏது நிலைகள் தான் கடந்த அதாவது என்பிபி தேர்தலையும், அதாவது என்பிபி திசை காட்டிக்கு எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கினதோ, இன்றைக்கு விசில் டிவிகேக்கு எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கோ, எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் அப்படி ஒரு மாற்றம் வரப்போகிறது. அந்த செய்தியை சொல்லியிருக்கு. இதை இப்போ இருக்கிற கட்சி தலைமைகள் உணராவிட்டால் அது அவர்களுக்கு ஒரு மிக ஒரு பலவீனமாகத்தான் அங்கே அமையும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த கட்சிகள் ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த ஒற்றுமைப்பாட்டுக்கு வருவதற்கு என்ன பிரச்சனையாக இருக்கின்றது, என்ன தடையாக இருக்கின்றது, யார் இந்த கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துவது? சுருக்கமாக சொன்னால் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற தலைவர்மாருடைய தனிப்பட்ட ஈகோ, அதுதான் மிக முக்கியமான காரணம். அது அவர் சொல்லி நாங்கள் போகிறதா, இவர் சொல்லி நாங்கள் போகிறதா. அதில் ஒரு சில தலைவர்மார் ஒரு சில வெளிநாட்டு சக்திகளினுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான. ஒருத்தரும் இனத்தின் சொந்த நலனில் இல்லை. என்னை பொறுத்தவரையில் இனம் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தில் எந்த வெளிநாட்டு சக்திக்கும் அடிபணியாமல் ஒரு சுயமாக இந்த இனத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவன் என்றால் அது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான். வேறு எந்த தலைவர்மாரும் அப்படி ஒரு சிந்தனையில் இல்லை. இப்போ இருக்கிறார்கள் அப்படியான சிந்தனையில் அறவே இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் இனம் சார்ந்த கரிசனையே கனவேருக்கு இல்லை. அவர்கள் சாகும் வரையும் அந்த கட்சியில் தலைமத்துவத்தில் இருக்கணும், சாகும் வரையும் தாங்கள் ஊடகங்களில் வந்து போகணும், அப்படி ஒரு சிந்தனைப்பாடில் இருக்கிறமே ஒழிய அவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் தோல்வி முகங்களாக எப்பொழுதே அவர்களுடைய அந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியில் காலாவதி ஆயிற்று. அதை அவர்கள் உணராதபடியால் தான் தமிழ் மக்களினுடைய அரசியல் இவ்வளவு பலவீனப்பட்டு கொண்டிருக்கு. தமிழ் மக்களின் அரசியல் பலவீனப்படாமல் தமிழ் மக்களினுடைய இன ரீதியான அரசியல் அதாவது முன்னோக்கி போக வேணும்னு சொன்னால் இப்படியான தலைமைகள் இளைய தலைமுறையிட்ட கையளிக்க வேணும். கையளித்து விட்டால் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். இல்லை என்று சொன்னால் இவர்களை திரும்ப தோற்கடித்து அவர்களாக வீட்டை போக செய்கிறதுக்கு அடுத்த தேர்தலில் ஒரு மாற்றம் உண்டு பெறும். சரி, நான் இந்த இந்திய தேர்தல் காலத்தில் தமிழக தேர்தல் காலத்தில் நான் கேட்க வேண்டும் என்று நினைத்த ஒரு கேள்வி தற்போது தான் நினைவுக்கு வந்தது. இந்த மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியால் ஏன் இந்த தமிழகத்தில் பிரகாசிக்க முடியாத ஒரு தன்மை காணப்படுகிறது? நிச்சயமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தொடர்ந்து மக்கள் அந்த திராவிட மாடல் அரசியலில் ஊறி போயிருந்தவை. பெரும்பாலான மக்கள் அதில் தான் ஊறி போயிருந்தவை. இன்றைக்கு அந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்த அந்த ஊழல், குடும்ப ஆட்சி, அவர்கள் மீது ஏற்பட்ட அந்த வெறுப்பு, அதுதான் புதிய அரசியல் ஒன்றை அந்த மக்கள் தேட முயற்சித்தவை. அந்த புதிய அரசியல் ஒன்றை மக்கள் தேட முயற்சிக்கல, அதுக்கு அந்த மக்களினுடைய மனோநிலை அறிந்து சரியாக திட்டமிட்டு இறக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். உண்மையில் இறுதி வர விஜயோட கூட்டு சேர்றதுக்கு ராகுல் காந்தி பல முனை அதாவது பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருக்கீர்கள். அதில் தமிழக காங்கிரசினுடைய தலைவர் தான் அந்த இணக்கப்பாட்டுக்கு போக விடையில்லை. அது அவர் கடிந்திருக்கிறார். இப்போ நேற்றைய தினம் ஊடகங்கள் அப்படியான செய்திகள் வந்திருக்கு. அந்த நேரம் நீ விட்டுருந்தா அதில் விஜயோட சேர்ந்து ஒரு குறிக்கப்பட்ட ஆசனங்கள் எடுத்திருக்கலாம்னு சொல்லி பேசியதாக. ஆகவே உண்மையில் விஜய் அந்த தனித்து நின்றபடியால் தான் தமிழக மக்களால் அவ்வளவு தூரம் ஆதரிக்கப்பட்டிருக்கிறார். அது எதிர்காலத்தில் இந்த மத்திய கட்சிகளோட சேர்றவைக்கு நல்ல ஒரு வரலாறு. நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் அப்படி சேர்ந்து கேட்கறதுக்கு பலர் விரும்ப மாட்டேனமே. ஏனென்று சொன்னால் மத்திய கட்சிக்காரரோட சேர்ந்து கேட்கல தங்களுக்கு ஒரு பலவீனம் ஏற்படும் என்பதை அதிமுகவின் தோல்வியின் நல்ல உதாரணம். திமுகவில் காங்கிரஸ் கேட்டு ஆசனம் ஒன்றும் இல்லாமல் போனது நல்ல உதாரணம். ஆகவே தமிழகம் என்றும் தனித்துவமாக இருக்கணும். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் துணிந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை தமிழகம் வச்சிருந்தால்தான் அது ஈழத்தமிழர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். சரி, இது தமிழகத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை
அண்ணாமலை இருந்த பொழுது நான் நினைக்கின்றேன் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு ஆதரவு இருந்தது. இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருந்திருக்குமா, அல்லது அண்ணாமலை இருந்திருந்தால் எவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும்? இல்லை, அண்ணாமலை இல்லை, எவர் வந்தாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவால் ஒரு நிலையான தளத்தை உருவாக்க முடியாது என்பதற்கு அண்ணாமலை போய் இப்பொழுது வந்திருப்பவர்கள் எல்லோருமே நல்ல உதாரணமாக இருக்கு. அதாவது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் அந்த விடயத்தில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கணும். அங்கிருக்கிற கூடுதலான தலைவர்களும் கட்சிகளும் அந்தந்த விடயங்களில் தெளிவாக இருக்கணும். ஆகவே அண்ணாமலையினுடைய செயற்பாடுகள் ஊடகங்களில் பெரிய பரபரப்பாக இருந்தது. கடந்த காலங்களில் ஊடகங்களில் பெரிய பரபரப்பாக இருந்தது. ஆனால் அவர்கள் சில விடயங்களில் அந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் எடுக்கிற முடிவுகள் மாதிரி தான் அவருடைய முடிவுகள் எல்லாம் இருந்தது. இந்த மீனவர் பிரச்சனையில எல்லாம் அண்ணாமலை தாங்கள் எப்படியும் கச்சதீவை மீட்போம், அதாவது தமிழக மீனவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்போம்னு தான் சொன்னேன். உண்மையில அந்த பிரச்சனையில 2 பக்கத்தினுடைய பிள்ளைகளை நியாயங்களை யாருமே கதைக்கிறீர்கள். இப்பவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் அதை தான் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எப்போ கச்சதீவை மீட்போம். அப்போ இனி என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். நான் ஏலவே சொன்னது போல் அதெல்லாம் ஒரு வெற்று மேடை பேச்சுகளாகத்தான் இருக்குமே ஒழிய நடைமுறையிலே ஒன்றும் இருக்க போகிறதில்லை. ஆகவே இந்த தமிழக மக்கள் தொடர்ந்தும் மத்திய அரசுல வர்ற கட்சிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லினோம், உங்களுக்கு ஆதரவு இங்கு இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். நன்றி. இன்றைய தினமும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்திய தேர்தல் களம் அதே போன்ற சமகால வடிய பரப்புகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.